நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க. அந்த PS4 ஃபைல்ல வந்து TLC வந்து எப்படி ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு நம்ம அந்த போனி ட்ராயர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். போனி ட்ராயர் ஆப் நம்மகிட்ட இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த TLC இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் போட்டது வந்து என் டவுன்லோட்ஸில் கிடக்கு. இதாக இருக்குது டவுன்லோட்ஸில். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஓப்பன் வித்தில் போனி ட்ராயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன்று கொடுத்தோம்னா பேக்கேஜ் அப்படியே ஆட் ஆயிரும். ஆட் ஆகி இப்போ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னா ஒன்று டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எத்தனை ஒன்று டவுன்லோட் பண்ணலாம், இல்லை மொத்தமாக கூட டவுன்லோட் பண்ண வைக்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் தேவைன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நெட்டு கம்மியாக கிடைக்க வைக்க வாங்கினா அப்படி கூட பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு ஆட் லிங்க் இருக்கா, ஆட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்லை டிஎல்சின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎல்சி கிளிக் பண்ணுங்க. டிஎல்சி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிடும். போயிட்டு டேரெக்டாக ஆல்ரெடி நான் டிஎல்சி ஏதாவது கிளிக் பண்ணி வச்சிருந்தேன், டவுன்லோட் போட்டதானே அதை கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணோன்னா அப்படியே லோட் ஆயிரும் பாருங்க. அந்த கேமுக்குள்ள டிஎல்சி அப்படி லோட் ஆயிருது. சரிங்களா? இப்படி இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.